இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பயங்கரமா பல்பு வாங்கி ஃபியூஸ் போன 5 பேரை தான். அண்ட் இதுல ஒவ்வொரு பல்பா என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்துரும் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கும்பலா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு குரங்கு வருது. நீங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஆசையா ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தா சரி, அதுக்கிட்ட போய் ஒரு மிஷின் கண்ணை கொடுத்தா அந்த குரங்கு என்ன பண்ணும், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறும்படம் வருது. அதை பார்த்துட்டு வாங்க. இப்ப இந்த குறும்படத்தை பார்த்த அப்புறம் எதுக்காக ஒரு குரங்கு கையில மிஷின் கண்ணு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க ஒரு ஜாலியா விளையாட்டா நினைச்சு அந்த குரங்கு கையில அதை கொடுத்த போது கடைசியில அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். சோ இதுதான் நம்ம பார்த்த முதல் முட்டாள்தனம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி வந்து பார்த்தாங்க தோண்டி. அதை தோண்டினதுக்கு அப்புறம் அவர் ஆயிட்டார் போண்டி. என்னடா இப்படி ரைமிங்கா சம்பந்தமே இல்லாம பேசுற அப்படின்லாம் கேட்காதீங்க. அமெரிக்கால ஒரு அங்கிளோட வீட்டுக்கு பின்னாடி யதார்த்தமா போலீஸ் வந்து தோண்டியிருக்காங்க. தோண்டினப்போ அவங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. சரி, இவர் வீட்டுக்கு பின்னாடி தானே கிடைச்சிருக்கு, இது என்ன விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கிறப்பதான் அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபோட இம்சை தாங்காம அவங்கள கொலை பண்ணி அங்க புதைச்சிட்டாராம். இந்த நியூஸை கேட்ட உடனே போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கைப்பற்றின அந்த எலும்பு கூட சோதனை பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா சோதனை முடிவு வந்தது, அந்த எலும்பு கூடு கிட்டத்தட்ட அங்க 1500 வருஷமா இருக்கான். அப்போ அவர் புதைச்சதா சொல்ற அவரோட மனைவியோட எலும்பு கூடு எங்க? அப்போ அதுதான் அந்த எலும்பு கூடுனா அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எலும்பு கூடு யாரோடது? அந்த போலீஸ் கேட்டப்போ முதல்லயே அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பல வருஷம் பழமையான எலும்பு கூட மியூசியமுக்கு வித்து அவர் பல லட்சம் டாலர் சம்பாதிச்சதோட இல்லாம அவருக்கு பேரும் கிடைச்சிருக்கும். ஸோ அவர் அந்த தப்பை பண்ணதுனால இந்த வீடியோவோட 2வது முட்டாள்தனம் நபரா இங்க இருக்காரு. மக்களே, நமக்கெல்லாம் துப்பாக்கி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு நமக்கு பிடிக்காத எவனையாவது போய் சுட்டு தள்ளுவோம். நான்லாம் அதான் பண்ணுவேன், கண்டிப்பா நீங்களும் அதான் பண்ணுவீங்க. ஆனா கனடால ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்குக்கு போய் அந்த பேங்க் மேனேஜர் நெத்தியில துப்பாக்கியை வச்சு பணம் கேட்பாரு தானே நினைச்சீங்க. பணம் கேட்கல, உடனே போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கோர்ட்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அங்க இருந்த ஜட்ஜஸுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, இவர் அந்த பேங்க் மேனேஜரை மிரட்ட யூஸ் பண்ண கன் ஒரு போலியான கன். அண்ட் அதுல ஒரு தோட்டா கூட கிடையாது. அந்த ஜட்ஜஸ் ஏன் இப்படி வந்து எங்க நேரத்தை வீணாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அதுக்கு கொடுத்த பதில், அந்த பதில் அவர் என்ன சொன்னார்னா, என் ஒய்ஃபோட இம்சை தாங்காம தான் நானே இத்தனை நாளா ஜெயில இருந்தேன். திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்ப நான் திரும்பவும் அங்கதான் போகணும். அவளோட இம்சை தாங்காம தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா திரும்பவும் ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாராம். பாவம், இவர் அந்த 2வது இருந்த அங்கிள் மாதிரி தைரியசாலி இல்லையோ என்னவோ. இதை கேட்டு இன்னும் கடுப்பான ஜட்ஜு, வினை விதைத்தவன் வினை அறுத்தே ஆக வேண்டும். எந்த ஒய்ஃபுக்கு பயந்து எங்க எல்லாரையும் இம்சை பண்ணியோ அதே ஒய்ஃப் கூட தான் நீ லைஃப் லாங் கடந்து சாகணும். உனக்கு வந்து லைஃப் லாங் ஹவுஸ் அரெஸ்ட் தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தண்டிச்சிட்டாராம். ஒய்ஃப்ட இருந்து தப்பிக்க தெரிஞ்ச இவருக்கு ஒரு உண்மையான கண்ணை வந்து கொண்டு போக தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அவர் நினைச்சதும் நடந்திருக்கும். இப்போ அந்த முட்டாள்தனத்தை பண்ணதுனால இந்த வீடியோல இவர் 3வது நபரா இருக்காரு. வேலியில போற ஓனான வேட்டியில விட்டுக்காதீங்கடானா யாரு தான் கேக்குறீங்க? என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து பழமொழியா சொல்லி கொள்ற அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் பண்ற எல்லா முட்டாள்தனத்துக்கும் ஒரு பழமொழி வந்து கண்டிப்பா ஒத்து போகுது. அமெரிக்கால ஒரு 19 வயசு பையன் ஒரு இன்சிடென்ட்ல போலீஸ் இருந்து தப்பிச்சிட்டான். ஓகே, தப்பிச்சதோட சும்மா இருந்திருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணான் அப்படிங்கறத வந்து சொல்றேன் கேளுங்க. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அவன் தப்பிச்சதுக்கு அப்புறமா இவனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க.
அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று தலைமறைவாயிருக்கணும். இவர் தைரியமா ஒரு லோக்கல் சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் அப்பப்ப அந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கேன், ஆனா அவங்க தான் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த வீடியோவை பார்த்த 2 மணி நேரத்துல அந்த பையன் சிக்கிட்டான். அண்ட் அந்த பையனை பிடிச்ச அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனை ஒன்றும் அவ்வளோ ஃப்ரீயா நாங்க விட்டுறல, அவனை கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம், சரி சின்ன பையனாச்சேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு பார்த்தா அவன் இவ்வளோ பேசிட்டான், இது எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இழுக்கு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் லோக்கல் சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அங்க இல்ல. அவன் பண்ணதே வந்து தப்பு பண்ணிட்டு தப்பிக்க, அவன் மாட்டாம இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ கொடுக்காம இருந்திருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸாவது கேட்டிருக்கணும். இந்த முட்டாள்தனத்தை பண்ணதுனால இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கான். இப்போ உங்க டீச்சர் கிட்ட நீங்க வாங்கின உச்சக்கட பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கணும்? ஒரு 100 சிட்டப்ஸ் போட்டிருப்பீங்களா, ஒரு 200 டைம்ஸ் இம்போஷன் எழுதிருப்பீங்களா? இங்க ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வெறித்தனமா போய் ஒரு பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த போலீஸ்காரரும் அங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது, அந்த பையன் அவர் கிளாஸ் நடத்தும் போது சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தானா. இந்த குத்தத்துக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதை கேட்டுட்டு கடுப்படைஞ்ச அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காரு, அந்த டீச்சரையும் அந்த ஸ்கூல் பிரின்சிபலையும் செம்மையா திட்டி வான் பண்ணிட்டு போயிருக்காரு. அதை கேட்டு கடுப்பான பிரின்சிபல் ஏன்ட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாராம். அந்த டீச்சர் மட்டும் ஸ்டார்டிங்கே அந்த கம்ப்ளைண்ட்டை பிரின்சிபல்கிட்ட கொண்டு போயிருந்தா இப்போ அவருக்கும் சஸ்பெண்ட் கிடையாது, அந்த போலீஸ்டையும் வசம் வாங்கியிருக்க வேண்டாம். சோ இந்த முட்டாள்தனம் அவர் பண்ணதுனால தான் இந்த வீடியோல அவர் 5வது பிளேஸ்ல இருக்காரு. நீங்க இந்த மாதிரி பேசி பிரச்சனைய விலை கொடுத்து வாங்கி உங்க பாக்கெட்ல போட்டு சுத்தாதீங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல அடுத்த முட்டாளா நீங்க தான் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம மதுரை 360 சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும்.